சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் 1 on 1 ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு 2 போட்டியாளர்களா சேர்ந்து மோதப் போறாங்க. அவங்கள்ல ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்கப் போகுது. ப்ரோமோக்கள பார்க்கும்போது எப்படா இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்ப வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரு என்ன பாடல் பாடியிருக்கிறாரு, எப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதுல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய திவினேஷ் மற்றும் அப்சதா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பாடப் போறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ல தான் வந்து வரப்போறாங்க. 2 பேருமே வேற லெவல்ல பாடக்கூடிய போட்டியாளர்கள் தான். இதுல என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட அக்ஷதா வந்துட்டு "பழங்கினால் ஒரு மாளிகை" என்ற பாடல தான் வந்து பாடியிருக்கிறாங்க. அப்பா! அவ்வளவு சூப்பரா வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு நடுவர்கள் வந்து சும்மா வேற லெவல்ல வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் அவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணி செம்மையா பார்க்குறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. சூப்பரா தான் பாடியிருக்காங்க நம்மளோட அக்ஷதா. இதைத் தொடர்ந்து நம்மளுடைய திவினேஷ் என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "போனால் போகட்டும் போல" என்ற பாடல தான். திவினேஷுக்கு வந்துட்டு சும்மாவே பழைய பாடல்கள் அப்படின்னா அல்வா சாப்பிடுற மாரி, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்லனா கேட்கவே வேணாம். வேற லெவல்ல வந்துட்டு பாடியிருக்கிறாரு நம்மளோட திவினேஷ். இந்த பாடலுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாரும் அவ்வளவு ஆரவாரப்படுற அளவுக்கு சூப்பராவே பாடி அசத்திருக்கிறாரு. சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய நட்ராஜ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, திருக்குறள் மாதிரி 2 அடியில தான் இருக்காங்க. ஆனா அதோட அர்த்தம் மாதிரி எக்கச்சக்க டேலண்ட் எல்லாம் இருக்கு இவங்கள்ட்ட. எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையிலே சிம்பிளா முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பச்சை மிளகாய் சாய்ஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் சங்கதி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் செம்மையா பாராட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நடுவர்களுமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருக்கிறாங்க. நம்மளோட திவினேஷ அவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க திவினேஷோட பாடல. யாரு சீஃப் கெஸ்டா வந்தாலுமே வந்து திவினேஷ வந்து கட்டி அணைக்காம போகவே மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு அவ்வளவு கட்டி அணைச்சு தங்களோட அன்பை எல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேருமே வந்து சூப்பரா பாடியிருக்காங்க. சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு யாருக்கு தான் கோல்டன் கிடைக்கும்ன்றத வந்துட்டு பெரிய ஒரு மூமெண்டா வந்து இருக்கு. அதுவே வந்துட்டு யாருக்குடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்ப தூண்டி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு கோல்டன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.